ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல். இப்போதான் புதுசா ஹிந்தி கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம பார்ட் 1 வீடியோ கூட போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஈஸியான, எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரியான குட்டி குட்டி சென்டென்சஸ் இதுல இருக்க போது. ரொம்பலாம் பேசணும்னு அவசியம் இல்ல. சாதாரணமா பேசினா போதும். ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொதல் சென்டென்ஸ், யாராவது ஃபாஸ்டா பேசுறாங்க அப்படிங்கும்போது பேசிக்கா இப்பதான் பேச ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கும்னா, என்ன சொல்றாங்கங்கிறது புரியாது. அந்த நேரத்துல திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? மீண்டும் சொல்லுங்க. இது ஹிந்தில எப்படி சொல்லணும்னா, துபாரா போலியே, துபாரா போலியே. திரும்ப சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க, துபாரா போலியே, துபாரா போலியே. இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் நீங்க கத்துக்க போறது மட்டும் இல்ல, திரும்பவும் சொல்லி காமிக்க போறீங்க. இப்போ நான் ஒரு வாட்டி சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் நீங்க சொல்லணும். துபாரா போலியே. உங்களோட டர்ன். வெரி குட். அடுத்த சென்டென்ஸ் போலாம். மெதுவா சொல்லுங்க. ஒருவேளை திரும்ப சொல்லியும் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன கேட்போம்? மெதுவா சொல்லுங்க அப்படின்னு கேட்போமா? இதுக்கு ஹிந்தில தீரே போலியே, தீரே போலியே. தீரேனா மெதுவாக, போலியேனா சொல்லுங்க. தீரே போலியே, மெதுவாக சொல்லுங்க. தீரே போலியே. இப்போ உங்களோட டர்ன். நீங்க திரும்ப சொல்லுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் காத்திருங்க. என்ன வரிசையா நிறைய சொல்றேனேன்னு பார்க்காதீங்க. இத்தனைக்கும் ஒரே வார்த்தை, ஒரே சென்டென்ஸ் ஹிந்தியில சொல்லணும்னா ஜரா ருக்கியே, ஜரா ருக்கியே. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் காத்திருங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம்க்கு நம்ம என்ன சொல்றோம்? ஜரா சொல்றோம். இருங்க, பொறுங்க, காத்திருங்க, இதுக்கெல்லாம் ருக்கியே சொல்லலாம். ஜரா ருக்கியே, ஜரா ருக்கியே. கொஞ்சம் காத்துருங்க, ஜரா ருக்கியே. இப்ப நீங்க சொல்லி காமிக்க போறீங்க. ஜரா ருக்கியே சொல்லுங்க. வெரி குட். அப்புறம் நம்ம அதிகம் சொல்லுவோம்ல, ஒரு நிமிஷம், இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இந்த ஒரு நிமிஷத்தை ஹிந்தில எப்படி சொல்றது? ஏக் மினிட், ஏக் மினிட். ஏக்னா ஒன்னு, மினிட்னா நிமிஷம். இங்கிலீஷ் வார்த்தை மாதிரியே இருக்குல்ல? இங்கிலீஷ் வார்த்தை மாதிரியே இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது மினிட், இது மினிட். லைட்டா சேஞ்ச் இருக்கு. மத்தபடி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு நிமிஷம், ஏக் மினிட், ஏக் மினிட். நீங்க சொல்லி காமிங்க. குட். அடுத்த வார்த்தை, உதவி பண்ணுங்க, உதவுங்க, உதவி பண்ணுங்க. மதத் கீஜியே, மதத் கீஜியே. மதத்னா உதவி, கீஜியேனா பண்ணுங்க. சோ உதவி பண்ணுங்க, மதத் கீஜியே, மதத் கீஜியே. இப்போ நீங்க சொல்லி காமிங்க. மதத் கீஜியே. குட். அடுத்த வார்த்தைக்கு போகலாம். சில நேரம் ஹிந்தியில பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்திருக்கோம்? ஃபாஸ்டா பேசுறாங்கன்னா மெதுவா பேசுங்கன்னு சொல்றதுக்கு, புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் பார்த்தாச்சு. அர்த்தமே புரியலன்னா அர்த்தம் என்னன்னு கேட்டுற வேண்டியதான் இல்லையா? சோ என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கணும்னா, "क्या मतलब है? क्या मतलब है?" என்ன அர்த்தம்? "क्या मतलब है?" என்னன்னா क्या, मतलब हैனா அர்த்தம். என்ன அர்த்தம்? क्या मतलब है? நீங்க சொல்லி காமிக்க போறீங்க. ஒரு வாட்டி கேட்டுக்கங்க. क्या मतलब है? வெரி குட். அடுத்தது, நமக்கு ஒரு பொருள் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஹிந்தில சொல்லி கேட்க தெரியணும் இல்லையா? அதுக்கு தேவையான 2டே வார்த்தை. எனக்கு வேணும். मुझे चाहिए. எனக்கு அப்படின்னா मुझे, வேணும்னா चाहिए. எனக்கு வேணும். मुझे चाहिए. मुझे चाहिए. எனக்கு வேணும். मुझे चाहिए. நீங்க சொல்லுங்க. வெரி குட். அடுத்தது, எனக்கு தண்ணி வேணும்.
என்ன சேர்த்துக்கிட்டோம்? தண்ணிங்கிற வார்த்தைய மட்டும் சேர்த்துக்கிட்டோம். தண்ணிக்கு ஹிந்தில என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். மீதிய நீங்களே உருவாக்கிருவீங்க. தண்ணிக்கு ஹிந்தில பானி, பானி. எனக்குக்கு என்ன படிச்சோம்? முஜே. ஒரு வார்த்தையும் மைண்ட்ல ஏத்திட்டே வரணும். அப்பதான் அடிஷனல் வேர்ட்ஸோட சேர்த்து ஒரு புது வாக்கியம் உருவாக்க முடியும். எனக்கு முஜே, தண்ணி பானி, வேணும் चाहिए. எனக்கு தண்ணி வேணும். मुझे पानी चाहिए. मुझे पानी चाहिए. मुझे पानी चाहिए. இப்ப நீங்க சொல்லுங்க. கரெக்ட்டா கவனிச்சுட்டு சொல்லணும். मुझे पानी चाहिए. சூப்பர்ப். அடுத்தது பாருங்களேன். எனக்கு வேணாம். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட குடுக்குறாங்க. வேண்டாம்னு சொல்றதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு வேணாம். मुझे नहीं चाहिए. मुझे नहीं चाहिए. எனக்கு வேணாம். मुझे எனக்கு. வேணும்னா चाहिए படிச்சோமா? வேண்டாம்னா नहीं चाहिए. நீங்க சொல்லி காமிக்க போறீங்க. கவனிங்க. मुझे नहीं चाहिए. मुझे नहीं चाहिए. நீங்க சொல்லலாம். வெரி குட். அடுத்த சென்டென்ஸ். ஏதாவது ஒரு பொருள் சொல்லி அது எனக்கு வேணாம்னு சொல்லி காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டீ எடுத்துக்கலாம். தேநீர் டீ. எனக்கு டீ வேண்டாம். முஜே சாய் நஹி चाहिए. அப்ப டீ என்ன சொல்றோம்? சாய்ன்னு சொல்றோம். முஜே சாய் நஹி चाहिए. எனக்கு டீ வேண்டாம். முஜே சாய் நஹி चाहिए. முஜே சாய் நஹி चाहिए. சொல்ல போறீங்க. ஒரு வாட்டி கவனிச்சுக்கோங்க. முஜே சாய் நஹி चाहिए. சத்தமா வாய் விட்டு சொல்லி காமிங்க. வெரி குட். அடுத்தது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணர்வு. எனக்கு பசிக்குது. ஹிந்தில எப்படி சொல்றது? முஜே பூக் லகி ஹை. முஜே பூக் லகி ஹை. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாப்போமா? முஜே அப்படின்னா எனக்கு. பூக் அப்படின்னா பசி. லகி ஹைன்னா உணரப்படுகிறது. இந்த உணர்வது இருக்கு இல்லையா? பசியாக உணர்கிறேன். பசியாக உணரப்படுகிறது. இந்த உணர்வது அப்படிங்கிற இந்த ஃபீல் பண்ற ஆக்ஷன் தான். ஃபீல் பண்றதுக்கான வார்த்தை தான் லக். முஜே பூக் லகி ஹை. எனக்கு பசிக்குது, பசி எடுக்குது அப்படின்றது அர்த்தம். நான் திரும்பவும் சொல்றேன். கவனிங்க. ஒரு வார்த்தையும் எப்படி உச்சரிக்கணும்னு பாருங்க. मुझे भूख लगी है. मुझे भूख लगी है. मुझे भूख लगी है. இப்போ உங்க டர்ன். குட். 2 3 வாட்டி கூட சொல்லி பாருங்க. தப்பே கிடையாது. அடுத்தது. எனக்கு தாகமா இருக்கு. मुझे प्यास लगी है. என்னதான் மாறி இருக்கு? பூக்குங்கிற வார்த்தை பசி. பியாசுங்கிற வார்த்தை தாகம். இது மட்டும் தான் மாறி இருக்கு. வேற எதுவுமே சேஞ்ச் இல்ல. முஜே பியாஸ் லகி ஹை. எனக்கு தாகமாக இருக்கு. முஜே பியாஸ் லகி ஹை. முஜே எனக்கு பியாஸ் தாகமாக லகி ஹை உணரப்படுகிறது. நீங்க சொல்ல போறீங்க. கவனிச்சுக்கோங்க. முஜே பியாஸ் லகி ஹை. வெரி குட். வாய் விட்டு சொல்லி பாக்குறீங்கன்னு நம்புறேன். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். என்ன ஆச்சு? क्या हुआ? क्या हुआ? என்ன ஆச்சு? क्या हुआ? அப்படியே வார்த்தைகள் டிரான்ஸ்லேட் ஆகுது. என்ன அப்படிங்கிறது क्या. ஆச்சு அப்படிங்கிறது हुआ. என்ன ஆச்சு? क्या हुआ? क्या हुआ? என்னாச்சு? क्या हुआ? கேளுங்க. குட். அடுத்தது. எனக்கு பிடிக்கும். मुझे पसंद है. मुझे पसंद है. मुझेனா எனக்கு पसंद हैனா பிடிக்கும். मुझे पसंद है. எனக்கு பிடிக்கும். मुझे पसंद है. நீங்க சொல்லுங்க. குட். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லணும்னா என்ன சேர்த்துக்கலாம்? मुझे पसंद नहीं है. मुझे पसंद नहीं हैன்னு சொல்லலாம். नहीं पसंद हैன்னும் சொல்லலாம். இது உங்களோட விருப்பம் தான். मुझे नहीं पसंद हैன்னே வச்சுப்போம். मुझे पसंद हैனா எனக்கு பிடிக்குது, பிடிச்சிருக்கு. मुझे नहीं पसंद है அப்படின்னா எனக்கு பிடிக்காது. मुझे नहीं पसंद है. எனக்கு பிடிக்காது. मुझे नहीं पसंद है.
சொல்லுங்க. வெரி நைஸ். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு பார்க்க வேண்டிய வார்த்தைகள் முடிஞ்சுது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த வார்த்தைகளையும், இதையும் சேர்த்தீங்கனாலே எக்கச்சக்கமான முக்கியமான வார்த்தைகள் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ போன வீடியோவ மறக்காம மிஸ் பண்ணாம பார்த்துடுங்க. இதையும் பாருங்க. புதுசா பேச ஆரம்பிக்கிறவங்க எழுதி வைங்க. எழுதி வச்சா நெறைய வாட்டி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே வீடியோவ பார்த்து பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. வாய் விட்டு பிராக்டிஸ் பண்ணா தான் கட்டாயமா அது உங்களுக்கு மைண்ட்ல நிக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஈஸியா டக்குன்னு ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம டக்குனு ஹிந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கூட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.